மை டேக் ஹோம் சேலரி 25,000 ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் பர்சனல் லோன் அப்படின்னு பிரீத்தி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பிரீத்தி நீங்க வந்து 25,000 உங்களோட நெட் டேக் ஹோம் சேலரி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற சேலரி 25,000 கிரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்க பேங்க்லயும் பர்சனல் லோன் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு என்பிஎஃப்சிலும் எடுத்துக்கலாம், நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீஸ்லயும் நீங்க எடுத்துக்கலாம். பேங்க் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் உங்களோட சேலரி என்ன பேங்க்ல கிரெடிட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் நீங்க அங்க லோன் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அங்கேயே கிடைக்குது அப்படின்னா நீங்க அங்க எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்ல கிடைக்கல அப்படின்னா நீங்க அதர் பேங்க் அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு உங்களோட சேலரி அக்கௌண்ட் இன்கேஸ் ஆக்சிஸா இருந்தா ஆக்சிஸ் பேங்க்ல எடுக்கலாம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ் பேங்க்லயும் நம்ம பண்ணலாம். ஸோ பேஸ்டா நம்மளோட கம்பெனி கேட்டகரியை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த பேங்க்ல எல்லாம் பண்ண முடியுமான்றதை செக் பண்ண முடியும். இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நான் பேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீடு, பேசன்ஸ், ஃபினபிள், ஹீரோ ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீசஸ்லயும் நீங்க லோன் எடுத்துக்கலாம். பேங்க் கம்பேர் பண்றப்ப நான் பேங்க்ல கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட தான் வரும்.